So hi dears, so இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா hair care routine தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். So ரொம்ப டீடைல்டா அப்படி எல்லாம் கிடையாது. So இன்னைக்கு வந்துட்டு நான் hair care and hair mask இதெல்லாம் வந்துட்டு பண்ணலாம்னு நினைச்சேன். So நான் என்ன பண்றேனோ அதுதான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன். And ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா hair set பண்றதுக்கு ஒரு டூல் வந்துட்டு நான் ஷாப் பண்ணிருந்தேன் Amazonல இருந்து. So அதோட ரிவ்யூவும் வந்துட்டு லாஸ்டா வரும். So அது கண்டிப்பா வந்து பாருங்க, உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். So இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க புதுசா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம நீங்க ரெகுலரா வந்துட்டு பார்க்க முடியும். And வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஹேருக்கு டீப் ஆயில் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஹேர் ஆயிலிங்லேருந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். வந்துட்டு ஹேர் ஆயிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்துட்டு தேய்க்க போகிறேன். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பாடி வந்துட்டு ரொம்ப ஹீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த ஒரு சூட்டை வந்துட்டு நம்ம குறைக்கணும். ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அது என்னது நல்லெண்ணெய். ஸோ நல்லெண்ணெய் வந்துட்டு இன்றைக்கி நம்ம தேய்க்க போகிறோம். அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கண்டினியூவாக வந்துட்டு இந்த மசாஜிங் ப்ராசஸையும் வந்துட்டு கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு ஹேர் க்ரோத்தை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மசாஜ் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் வந்துட்டு இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஹேர் க்ரோத்தையும் நல்லா வந்துட்டு ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மசாஜர் வந்துட்டு இருக்குது அண்ட் இது மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தில் வந்துட்டு நான் எதுனாலும் யூஸ் பண்ணிப்பேன். சாஃப்டாக இருக்கு இல்லையா, ஸோ இதை வச்சு நான் மசாஜ் பண்ணிப்பேன். ஹேர் மாஸ்க் தான் வந்துட்டு போட போகிறேன். ஸோ இன்றைக்கி யூஸ் பண்ணுறது பார்த்தா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ டக்குன்னு ஒரு ஹேர் கேர் க்ளீன் பண்ணால் இந்த மாதிரி ஈஸியாக வந்துட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹேர் பேக் தான் வந்துட்டு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஈஸியாக ஒரு கோ டு ஹேர் பேக் போடணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பவுடர் டைப் தான் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அலோவேரா லீஃப் பவுடரும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் இருக்கு இல்லையா, ஸோ அதோட பவுடரும் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் பவுடர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடை இருக்குது இல்லையா, ஸோ அங்கே வந்துட்டு ஈஸியாகவே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அப்படி அங்கே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கம்மியாகவும் கிடைக்கும் அண்ட் ஆல்சோ நல்லா குவாலிட்டியான பவுடர்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கலாம். அண்ட் நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1:1 ரேஷியோவில் வந்துட்டு தட் இஸ் ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் தயிர் வந்துட்டு எடுத்துக்கிறேன் அண்ட் வாட்டரும் எடுத்துக்கிறேன். ஸோ தயிர் மட்டுமே ஃபுல்லாக ஆட் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாதி பாதியாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறப்பையும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹேர் மாஸ்க் வந்துட்டு இப்போ நம்ம அப்ளை பண்ணிடலாம். அண்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி வந்துட்டு ஹேர் மாஸ்க் வந்துட்டு அப்ளை பண்ணி பாருங்கள். ஹேரில் நல்லா டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஹேரும் பார்க்கறதுக்கு நல்லா ஹெல்த்தியாக வந்துட்டு இருக்கும். அண்ட் எனக்கு பர்சனலி ஒரு கோ டு ஹேர் பேக்னால் வந்துட்டு இது தான். ஜஸ்ட் இந்த பவுடர்ஸ் மிக்ஸ் பண்ணாலே வந்துட்டு போதும், ஒரு ஈஸியான ஹேர் பேக் வந்துட்டு ரெடி ஆகிடும். அண்ட் வீக்லி ஒன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஹேர் மாஸ்க்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரு 1 ஹவர் தாராளமாக வைக்கலாம். ஸோ இது ஈஸியாக வந்துட்டு வாஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் 1 ஹவர் வந்துட்டு விட்டுக்கிட்டேன். ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னோடய ஹேர் வந்துட்டு இப்படி தான் இருக்குது. ஸோ காயமும் இல்லை. ஹேர் வாஷ் வந்துட்டு பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ ஹேர் வந்துட்டு ஃபிஸ்ஸாக தான் இருக்குது பிகாஸ் தண்ணி ஒழுகிட்டு இருக்கு. ஸோ இப்போ தான் வெயிலில் போய் லைட்டாக காய வச்சுட்டு வந்தேன். அப்பயும் வந்து பார்த்தோன்னா தண்ணி ஒழுகிட்டே இருக்குது. ஸோ ஹேர் வந்துட்டு காயவே இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம போட்டுறோம் இல்லையா, லைக் அலோவேரா பவுடரும் ஹைபிஸ்கஸ் பவுடரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வந்துட்டு கண்டிஷன் பண்ணும், ஸ்மூத் அண்ட் சாஃப்ட் அண்ட் இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு கிடையாது. ஜஸ்ட் வந்துட்டு ஹேருக்கு ஒரு ஃபுட் கொடுத்த மாதிரி, ஒரு அவுட்டரில் ஒரு ஃபுட் கொடுத்த மாதிரி தான். ஸோ லைக் உங்கள் ஹேருக்கு வந்துட்டு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். ஸோ அவ்வளோதான். ஹேர் ஃபால் அண்ட் இச்சினஸ் இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணும். அதை தவிர்த்து இந்த ஷைன் மெயின்டைன் பண்ணுறது அண்ட் கண்டிஷனாக இருக்கிறது எல்லாமே கிடையாது. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கண்டிஷனர் யூஸ் பண்ணியிருந்தா இல்லை சீரம்லாம் யூஸ் பண்ணால் ஹேர் வந்துட்டு கொஞ்சம் மெயின்டெனபிளாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஷூட் எடுக்கணும். ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரிஸி ஹேர்லாம் கண்டிப்பாக பண்ணவே முடியாது. ஸோ ஆல்ரெடி நான் வந்துட்டு அந்த வீடியோ போட்டிருப்பேன். லைக் அந்த வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல் வீடியோ இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு நான் போட்டிருப்பேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேரை வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். நார்மலாக ஃப்ரிஸி ஹேரில் வந்துட்டு நம்ம என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் அவ்வளோக்கா வந்துட்டு நல்லா வராது இல்லையா. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு
ஹேர் ப்ரிப்பரேஷன் தான் இப்போ நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். இதுக்கு 1 by 1 நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்றதையும் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இந்த எல்லோ கலர் டாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஷார்ட் டாப் மாதிரி வந்துட்டு வரும். ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வாங்கினது பார்த்திங்கன்னா எஸ்ஐஸ் தான் வாங்கினேன். அதுவே எனக்கு பெருசாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஃபிட் பிடிச்சி தான் வந்து போட்டேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். 10 seconds later. ஹேர் கொஞ்சம் வந்துட்டு வெட்டாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த டைமில் வந்துட்டு ஹேர் சீரம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஹேர் வந்துட்டு கொஞ்சம் வெட்டாக இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் சீரம்லாம் யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் ரிசல்ட் தெரியும். ஸோ ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா ஹேர் சீரம் யூஸ் பண்ணாலும் எந்த ஒரு ரிசல்ட்டுமே தெரியாது. இந்த டைமில் தான் நம்ம யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான பேக்ரவுண்டில் சூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லா பேக்ரவுண்டுமே வந்துட்டு தெரியுது. ஸோ ஏன் அப்படின்னா ஈவினிங் சன்செட் ஒரு 4 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஸோ நல்ல ஒரு ஷேட் வந்துட்டு தெரியும், நல்லா ஒரு பிரைட்டாக தெரியும். ஸோ இதுக்காக இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு ட்ரை பண்ணுறேன். ஹேர் சீரம் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டோம். அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வந்துட்டு இங்கெல்லாம் வந்துட்டு காயாமல் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்துட்டு நல்லா காய வச்சுக்கணும். இப்பயே வந்துட்டு நீங்கள் சிக்கு எடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்கேல்பில் காயாமல் இருக்கனால உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்துட்டு நிறையவே ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கையிலேயே வேணால் இந்த மாதிரியெல்லாம் சிக்கு எடுத்து விடலாம். ஸோ ஹேரில் இருக்க டேங்கிள்ஸ் எல்லாமே இப்போ வந்துட்டு ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு ஹேர் ஃபால் இருக்குது. ஸோ இதில் ஒரு 10 ஹேர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஹேர் ஃபுல்லாமே சிக்கு எடுத்தாச்சு. ஸோ ஹேர் பாருங்கள், ஸோ நல்லா வந்துட்டு பவுன்ஸியாக இருக்குது. ஸோ ஹேர் வந்துட்டு ட்ரை பண்ணியாச்சு அண்ட் சிக்கும் வந்துட்டு எடுத்தாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட்க்கு வந்துட்டு ஹேர் நல்லாவே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நான் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன், நான் ஹேர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் முக்கியமான ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னா ஸோ இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அகேரோவோடைய ஹேர் வால்யூமைசர். ஸோ இது யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஹேர் வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர் வந்து பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் ப்ராடக்ட் மாதிரி உங்களுக்கு வால்யூமைஸ் பண்ணும், ஹேரை வந்துட்டு ட்ரை பண்ணும். லைக் நீங்கள் ஹேர் வந்துட்டு வெட்டாக இருக்குது, ஹேர் ட்ரையர் மாதிரி யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்ட்ரைட்னிங், கர்லிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஆல் இன் ஒன் ப்ராடக்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்யூமைசர். அண்ட் இன்றைக்கி என்னோடய ஹேரை ஸ்டைல் அண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஹேர் வால்யூமைசர் தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இது யூஸ் பண்ணி உங்கள் ஹேரை ஸ்டைல் பண்ணலாம், ஸ்ட்ரெயிட் பண்ணலாம், கேர்ள் பண்ணலாம், நல்லா வால்யூமைஸும் பண்ணலாம். நல்ல ஒரு 3-in-1 ப்ராடக்ட். அண்ட் இந்த ஒரு வால்யூமைசரில் 360 டிகிரி ஏர் ஃப்ளோ வெண்ட் இருக்குது. ஸோ இதனால உங்களுக்கு ஈவனாக உங்கள் ஹேரை வந்துட்டு நல்லா வால்யூமைஸ் பண்ணுது. அண்ட் இதோட ஒயர் ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் எவ்வளோ தூரத்தில் வேணாலும் யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் 3 ஸ்பீட் மோட் கொடுத்துருக்காங்க அண்ட் 2 ஹீட் மோடும் கொடுத்துருக்காங்க. லோ டெம்பரேச்சர், லோ ஸ்பீட் அண்ட் ஹை டெம்பரேச்சர், ஹை ஸ்பீட். அண்ட் மேலே ஆன்டி ஸ்கல் கிரிப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக உங்களுக்கு வால்யூமைஸ் பண்ணுறதுக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது யூஸ் பண்ணுறது அப்படின்றதே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஹீட் ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு ஹீட் ப்ரொடெக்டிங் சீரம் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஒரு க்ரௌன் பட் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணலாம். அண்ட் என்னோடய ஃப்ரண்ட் ஹேரில் மட்டும் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ என்னோடய ஹோல் பார்ட் ஆஃப் தி ஹேருக்கும் நான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் நீங்கள் ஸ்ட்ரெயிட்னர் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக செக்ஷன் பை செக்ஷனாக எடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணோம். பட் இந்த ஒரு வால்யூமைசருக்கு நீங்கள் அப்படி ஒரு விஷயமே பண்ண தேவையில்லை. ரேண்டமாக நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் கோம் பண்ணாலே வந்துட்டு போதும். உங்களுக்கு வந்துட்டு நல்ல ரிசல்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஹேர் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதில் இருக்க ஆக்டிவேட்டட் சார்கோல் பிரிசில்ஸ் வந்துட்டு உங்களோட ஹேரில் இருக்க டேங்கிள்ஸ் எல்லாமே நல்லாவே ரிமூவ் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இதில் இருக்க அயோனிக் டெக்னாலஜி அப்படின்றத ஹேரில் இருக்க ஃப்ரிஸ் எல்லாமே நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக ஒரு சாஃப்ட் அண்டு ஸ்மூத்தியான ஹேர் வந்துட்டு இந்த வால்யூமைசர் நமக்கு கொடுக்குது. ஸோ இப்போ என்னோடய ஹோல் பார்ட் ஆஃப் தி ஹேருக்கும் நான் யூஸ் பண்ணிவிட்டேன். என்னோடய ஹேரில் இருக்க டிஃப்ரென்ஸ் நீங்களே வந்துட்டு பாருங்கள். அவ்வளோ ஹேர் ஸ்மூத்தாக அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக நல்லா வால்யூமைஸ்டாக இருக்குல்ல. குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேரை வந்துட்டு செட் பண்ணியாச்சு. ஸோ எந்த ஒரு ஃப்ரிஸினஸும் இல்லை, டேங்கிள்ஸ் இல்லை அண்ட் ஆல்சோ ஹேர் பார்க்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்மூத்தியாக இருக்குது. ஸோ இதுக்கு இந்த ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது இந்த ப்ராடக்ட். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள்.
ஹேர் வந்துட்டு நல்லாவே செட் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ தான் ஷூட் பண்ண போகிறேன். ஸோ இது வரைக்கும் நான் வந்துட்டு ஹேருக்கு இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ கொஞ்சம் ஷார்ட்டான வீடியோ மாதிரி தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மீட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மீட் பண்ணலாம். அண்ட் அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக வந்துட்டு பார்க்க முடியும். ஸ்டே டியூன்ட்.